நீங்கள் வந்து உலக அளவில் 2 தொழிலாளர் தினம் கொண்டாடப்படும். உள்ளூர் தொழிலாளர் தினம் ஒன்று, உலக தொழிலாளர் தினம் ஒன்று. ஆனால் இந்தியாவில் மட்டும் உலக தொழிலாளர் தினம் மட்டும்தான் கடைபிடிக்கப்படுவதே தவிர உள்ளூர் தொழிலாளர்கள் தினம் கடைபிடிக்கப்படுவதில்லை. ஏன்னா அம்பேத்கர் வாங்கி கொடுத்தாரு. நம்ம அந்த அன்னைக்கு வந்து நம்ம இந்த உள்ளூர் தொழிலாளர் தினம்னு சொன்னால் அம்பேத்கரை பற்றி ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தையாக பேசணும். ஏங்க முதல்வருக்கு அந்த பூரிய நாலேஜ் இல்லைன்றான். அந்த தொழிலாளர் துறை அமைச்சரும் தொழில்துறை அமைச்சருமே வந்து நேரடியாக மக்களுக்கு எதிராக பேசுகிற பொழுது அப்புறம் நாம் இதை எப்படி எடுத்துக்க முடியும்? இது வந்து மக்கள் விரோத தொழிலாளர் விரோத கவர்மெண்ட் தான். சப்போஸ் நீங்கள் இந்த திமுகவில் இருக்கிற அந்த தொழிற்சங்கங்கள் அதுக்கு எதிர்க்கலாம் என்ன நடந்திருக்கும்? இவர்கள் வந்து அந்த ஜாஃபர் சாதிக்கோட இந்த வழக்கை நிறுத்துறதுக்கு டெல்லியில் பேசினுக்கிறாங்க. டெல்லியில் இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழ் எல்லாம் பாட்டு பாடின ஒருத்தர் வந்து இதை பேசினாரு. அதுக்கு இந்த அம்மா ஒத்துக்கலை. அந்த அம்மா கிட்ட பேசி முடிப்புன்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சி தோல்வி அடைந்தால் அடுத்த கட்டமாக இந்த விசாரணை அடுத்தவரை நோக்கி வரும். அப்படி இல்லைன்னா ஜாஃபர் சாதிக் நம்ம அமீரோடு இது நிறுத்தப்படும் சொன்னோம்ல, அது அமீரை தாண்டி இன்னொரு ஆளை பிடிக்கிட்டோம். இந்த விசாரணை சரியாக போகுது, மத்திய அரசு சரியாக செய்யுதுன்னு நம்ம ஒத்துக்கலாம். அமீரை தாண்டினா அது யார் சார்? அமீரை தாண்டி அடுத்து யாரெல்லாம் வந்து கூட நின்று ஃபோட்டோ எடுத்து பள்ளி இழிச்சாங்களோ நம்ம 2 அமைச்சர்கள் உட்பட எல்லாரையும் முதல்ல விசாரிக்கிட்டோம். 2 அமைச்சர்னா யார் சார்? ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மே தின வாழ்த்துக்களை அறிக்கை மூலமாக இப்படி தெரிவித்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தொழிலாளர்களை உயிராக மதிக்கும் ஒரே இயக்கம் திமுக என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதுவும் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் திமுக தொழிலாளர்கள் நலனில் மிகவும் அக்கறை எடுத்து காட்டி வருகிறது. இதுதான் திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லியிருக்கார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த 8 மணி நேர வேலை விவகாரத்தில் அவர் தொழிலாளர் உயிர்களை உயிராக பார்த்தாரா இல்லை வேறு எதுனா பார்த்தாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதில்லை. நான் கூட பார்த்தேன் அந்த அறிக்கை. அதில் என்ன சொல்கிறாருன்னா 1,00,000 விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தது நம்முடைய திமுக அரசு. கையால் இருக்கும் ரிக்ஷாக்களை, அதாவது சைக்கிள் ரிக்ஷாக்களை ஓடிச்சவங்க நாங்கள் தான். தொழிலாளர் நலனுக்காக அர்ப்பணிப்போடு இருக்கிறவங்க நாங்கள் தான்றாரு. அர்ப்பணிப்பு தான் நம்ம இந்த 8 மணி நேர வேலையில் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த கையால் ரிக்ஷா இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது வந்துங்க சத்யவாணி முத்து அவர்கள் ஒன்று தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ இங்கே போக்குவரத்து நெரிசல் நம்ம சாலைகளை வந்தப்போ இந்த மாதிரி ஊர்ந்து போகிற வாகனங்களால் அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. அதால் இதை நீங்கள் மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வகை செய்யணும் அப்படின்னு போக்குவரத்து துறையிலேருந்து நம்ம ஆதிராவ நலத்துறைக்கு ஒரு கோப்பு அனுப்புகிறாங்க. என்னென்னா, இதில் ஈடுபட்டிருக்கிற பெரும்பான்மையான நபர்கள் உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க. அதெல்லாம் நீங்கள் இந்த கையால் எடுக்கிறத ஒழிச்சிட்டு இந்த ரிக்ஷா போன்ற கொஞ்சம் மாடர்னைஸ்டு வண்டிகளை நீங்கள் தரலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து பேங்க் ஆஃப் மதுரா வந்து இதற்கான கடன் உதவிகளை நாங்களே செய்கிறோம் அப்படின்னு ஆதிராவ நலத்துறைக்கு சத்யவாணி முத்து அவர்களும் சொல்கிறாங்க. அப்போ சத்யவாணி முத்து என்ன பண்ணுறாங்க, இதை ஒரு ப்ரொபோசலாக ரெடி பண்ணி தமிழக முதல்வருக்கு அனுப்புகிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு வியந்து போன தமிழக முதல்வர் என்ன பண்ணுறாரு, சரி நீங்கள் இருங்க, நான் அதை பிறகு அறிவிக்கிறேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கருணாநிதியின் பிறந்த நாளில் கைவண்டி ரிக்ஷாவை அவரே வந்து அந்த கையால் எடுக்கிற ரிக்ஷாவை அவரே ரொம்ப சிந்தித்து பாடுபட்டு அதை போட்டு இதை போட்டு இந்த புதிய திட்டத்தை கண்டுபிடிச்சி தான் தன் பிறந்தநாள் திட்டமாக அறிவிச்சிட்டாரு. நாங்களும் வேறு வழி இல்லாமல் அன்றைக்கி கைத்தட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம் அப்படின்னு சத்யவாணி முத்து அவர்கள் ஒரு பதிவை செய்திருக்கிறார். இதுதான் இந்த இன்னை வரைக்கும் உருட்டுறானுல்ல, கை ரிக்ஷாவை ஒழிச்சார், கை ரிக்ஷாவை ஒழிச்சார். கை ரிக்ஷாவை ஒழிக்கிற எண்ணம் இவருக்கு இருந்ததில்லை. அதற்கான போதிய நாலேஜும் இவருக்கு இல்லை. இது வந்து சத்யவாணி முத்து அவர்களால் முன்மொழியப்பட்டு அது வந்து வடிவம் கொடுக்கப்பட்ட திட்டத்தை யாரோ பெற்ற பிள்ளைய தான் வந்து இன்சில் போட்டுக்கினாரு கலைஞர், அப்படி தான் நம்ம சொல்லணும். ஆக இப்படிலாம் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்துங்க இந்த 8 மணி நேர வேலைங்கிறதுங்க, இந்த இன்றைக்கி இவர் ஈஸியாக வந்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை போட்டு நிறைவேற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை இன்னும் வாபஸ் வாங்கலை, அதுதாங்க முக்கியம். அதை வந்து தற்காலிகமாக
அப்படி வச்சுருக்குறாங்க. அதை வந்துங்க இது ஒரு நீண்ட நெடிய இரத்த போராட்டம் கலந்தது இந்த 8 மணி நேர வேலை. இங்கே 18ஆம் நூற்றாண்டு இறுதியில் 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் வளர்ச்சியடைந்த நாடுகளில் ஒரு பிரச்சனை ஏற்படுது. அப்போ 12 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் கட்டாய வேலை. அப்படி இருக்கிற போது இங்கிலாந்தில் முதலாக இதுக்கு ஒரு எதிர்ப்பு இயக்கம் தொடக்கப்படுகிறது. அது அவன் என்ன சொல்கிறான், 10 மணி நேரமாக மாற்றியா அப்படின்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் போராட்டம் தொடங்கப்படுது. 1830 ஃப்ரான்ஸில் இருக்கிற நெசவு தொழிலாளிகள், அங்கே நெசவு தொழிலாளர்கள் அதிகம், அவங்க என்ன பண்ணுறாங்க, 13 மணி நேர வேலை 15 மணி நேர வேலை அங்கே கட்டாயமாக இருந்தது. அப்போ என்ன பண்ணுறாங்க, 1834 ஒன்று ஜனநாயகம் இல்லைன்னா மரணயா அப்படின்னு ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க முதலாக. அது தோல்வியில் முடியுது. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் கட்டிட தொழிலாளர்கள் 8 மணி நேரம் வேலை வேணும் அப்படின்னு 1856 வேலை நிறுத்தம் செய்கிறாங்க. ரஷ்யாவிலும் அப்படி தான் 1895 99 வரைக்கும் 8 மணி நேர வேலை அப்படின்னு போராட்டங்கள் நடக்குது. இதுக்கிடையில் அமெரிக்காவில் நடத்தப்பட்ட போராட்டம் இந்த 8 மணி நேர வேலையை நிர்ணயிக்கிறது. அது என்னென்னா, அங்கே 1877 இந்த நிலக்கரி சுரங்கம், ரயில்வே, இந்த கட்டிடம் கட்டுறது, இந்த மாதிரியானவர்கள்லாம் சேர்ந்து 8 மணி நேரம் வேலை வேணும் அப்படின்னு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு வேலை நிறுத்தத்தை செய்கிறாங்க. அன்றைக்கி ரயில் கூட ஓடலை. அப்படி இருக்கிற போது அங்கே அமெரிக்காவில் இருக்கிற தொழிலாளர்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா, மே 1 1886 நாடு தழுவிய போராட்டத்தை நடத்துது. எல்லா தொழிலாளர்களும் சேர்ந்து அந்த உருவாக்கப்பட்ட இந்த யூனியன் நாடு தழுவிய போராட்டத்தை மே 1 நடக்குது. அப்போது அமெரிக்காவே முடங்குது. எந்த கம்பெனியும் அன்றைக்கி போகலை தொடர்ந்து. அதுக்கப்புறம் ட்ரெயின் ஓடலை. அப்படி இப்படின்னு இருந்தபோது சிக்காகோவில் ஒரு போராட்டம் நடைபெறுகிறது, ஒரு பேரணி மாதிரி. அதில் கிட்டத்தட்ட 70,000 பேர் கலந்துக்கிறாங்க. அதில் அப்படி அந்த பிரச்சனை நடக்கிற போது மே 3 1886 அதே வருடம் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற மெக்கார்மிக் ஹார்வெஸ்டிங் மிஷின் அந்த கம்பெனி முன்னாடி ஒரு 3000 பேர் போராட்டம் பண்ணுறாங்க. தொழிலாளர்கள் பண்ணும்போது துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அதில் ஒரு 4 பேர் மரணம் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் ஹேமார்க்செட் சதுக்கம்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல மே 4 மறுநாள் ஒரு கண்டன கூட்டம் நடைபெறுது. அதில் என்ன பண்ணுறாங்க, தொழிலாளர் சார்பாக ஒரு வெடிகுண்டு வெடிக்க வைக்கிறாங்க. அதில் ஒரு போலீஸ்காரர் அந்த போராட்டத்தில் இறந்து போகிறாரு. அப்போது அதில் அந்த கலவரத்தில் ஒரு 7 தொழிற்சங்க தலைமைவாதிகளை பிடிச்சி கேஸை நடத்தி தூக்கு தண்டனை போட்டுறாங்க. அது நவம்பர் 11 1987 அந்த யூனியன் லீடருக்கு தூக்கு தண்டனை போடப்பட்டு அவர்கள் தூக்கில் போடப்படுறோம். அவருடைய இறுதிச் சடங்கு 13ஆம் தேதி, அடுத்த அந்த 2 நாள் கழிச்சு 13ஆம் தேதி நடக்குது. இறுதி ஊர்வலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் கலந்துக்கிறான். அதுதான் அமெரிக்காவின் கருப்பு நாள் அப்படின்னு சொல்லி அந்த சிக்காகோ 1886 மே 1 நடந்தது இல்லையா அந்த போராட்டம். அந்த போராட்டம் தான் இந்த தொழிலாளர் உரிமைக்கான உலக அளவிலான முதல் போராட்டமாக, அங்கீகரிக்கப்பட்ட போராட்டமாக அதை நினச்சி அதை அங்கீகரித்து அன்று முதல் அதை தொழிலாளர்கள் கொண்டாட ஆரம்பிக்கிறான். அன்றைக்கி தான் நம்ம விழிப்புணர்வு வந்தோம். எனவே அது உலக தொழிலாளர் தினமாக அதை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இன்னொன்று கூடுதலாக சொல்லுவாங்க, அன்றைக்கி அந்த சிக்காகோ நகரத்தில் போராடிய அந்த போராட்டக்காரர்கள் இது தான் வச்சுருந்தாங்க, வெள்ளைக்கொடி தான் வச்சுருந்தாங்க. போலீஸ் நடத்திய அந்த கலவரத்தில் அந்த கொடிகள் ரத்தத்தில் உழுந்து அது சிகப்பாக மாறி அதிலிருந்து அது விவசாயிகளின், அதாவது தொழிலாளர்களின் அந்த உழைப்பின் சின்னமாக அந்த சிகப்பு கொடி வரப்பட்டதா சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற போது இப்படிலாம் கஷ்டப்பட்டு உலக அளவில் அந்த 8 மணி நேர வேலையை வாங்குகிறாங்க. இங்கே இந்தியாவில் கூட 1923 நம்ம மெரினா கடற்கரையில் சிங்காரவேலர் முதலாக இந்த தொழிலாளர் தினத்தை அனுசரிக்கிறாங்க. இப்படி இருக்கிற போது இந்தியாவில் எந்த போராட்டமும் 8 மணி நேரம் எனக்கு வேலை கொடு
அதை கொடு இதை கொடுன்னு எந்த போராட்டமும் வந்து இந்தியாவில் இல்லை. அப்படி இருக்கிற போது இப்போ நம்ம இங்கே பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா, அதில் 1936 ஜூன் 30 அங்கே இருக்கிற ஒரு நூற்பாலையில் ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் இருந்தில்ல, அங்கே 8 மணி நேரம் வேலை கேட்டு ஒரு 12 பேரை சுட்டுக் கொள்கிறாங்க. அப்படி நடக்குது. அப்போது 1945களில் 42 வந்து அம்பேத்கர் வந்து ஜூலை 20 முதல் இந்தியாவின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்கிறார். அவர் ஏற்கனவே வந்து 1936 சுதந்திர தொழிலாளர் கட்சி ஐஎல்பின்னு ஒரு மூமெண்ட்டை தொடங்குறாரு. தொழிலாளர்களுக்காக பல விஷயங்களை, மாநாடுகள் அதெல்லாம் நடத்துகிறாரு. அப்போது அவருக்கு இந்த அமைச்சராக பொறுப்பேற்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது 1945 நவம்பர் 28 அம்பேத்கர் வந்து ஒரு 28 தீர்மானங்களை அறிவிக்கிறார். அதில் முக்கியமான தீர்மானங்கள் வந்து சம வேலைக்கு சம ஊதியம், அந்த பாலின வேறுபாடு கூடாது, பெண்கள் ஆண்கள் எல்லாரும் ஒன்று, ஆண்கள் என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலைக்கு என்ன சம்பளமோ அந்த வேலை வந்து அதையே வந்து பெண்களுக்கும் தரணும். 12 மணி நேர வேலையை 8 மணி நேரமாக அறிவிக்கிறார். பெண்களுக்கான மகப்பேறு பலன், தொழிற்சங்கங்களை கட்டாயம் அனுமதிக்க வேண்டும், ஊழியருக்கான அரசாங்க காப்பீடு திட்டம், தொழிலாளர் சேம நல நிதி, அகவிலைப்படி, சம்பளத்துடன் கூடிய விடுமுறை, சட்டப்பூர்வ வேலை நிறுத்தம், வருங்கால வைப்பு நிதி, இந்த மாதிரியான ஒரு 28 மசோதாக்களை நிறைவேற்றி ரத்தம் சிந்தாமல் ஒரு சின்ன போராட்டம் கூட நடக்காமல் இந்தியாவில் 8 மணி நேர வேலையை வாங்கி கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இன்றைக்கு இந்த தொழிற்சங்கவாதிகள் என்ற பேரில் இருக்கிற புரட்டர்கள் உலக அளவில் வந்து சிகாகோ நகரத்தில் நடந்த அந்த மே 1 போராட்டத்தை உலக தொழிலாளர் தினமாக அணிவிங்க. ஆனால் இந்தியாவில் என்றைக்கு அந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதோ அதுதானே வந்து இந்திய தொழிலாளர் தினம். நீங்கள் வந்து உலக அளவில் 2 தொழிலாளர் தினம் கொண்டாடப்படும். உள்ளூர் தொழிலாளர் தினம் ஒன்று, உலக தொழிலாளர் தினம் ஒன்று. ஆனால் இந்தியாவில் மட்டும் உலக தொழிலாளர் தினம் மட்டும்தான் கடைபிடிக்கப்படுவதே தவிர உள்ளூர் தொழிலாளர்கள் தினம் கண்டுபிடிக்கப்படுவதில்லை. ஏன்னா அம்பேத்கர் வாங்கி கொடுத்தாரு. நம்ம அந்த அன்னைக்கு வந்து நம்ம இந்த உள்ளூர் தொழிலாளர் தினம்னு சொன்னால் அம்பேத்கரை பற்றி ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தையாக பேசணும். அம்பேத்கர் தான் அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. நீங்கள் ஒன்று யோசித்து பாருங்கள், இன்றைக்கே வந்து நம்ம வந்து எஸ்சி எஸ்டி கீழே வந்து வேலையை சேர்க்க மாட்டான்னு நம்ம சொல்கிறோம். அன்றைக்கு அப்போ எத்தனை ஆண்கள் வேலை செஞ்சுருப்போம். ஆனால் அம்பேத்கர் ஆண்களுக்கு எதிராக பெண்களுக்கும் சம உரிமை தரணும் தொழிலாளர் சட்டத்தில்னு ஏற்றுறாருன்னா அன்றைக்கி எத்தனை வந்து பட்டியல் சமூக பெண்கள் வந்து வேலை செஞ்சுருப்பாங்க. அப்போது ஒரு பரந்த மனப்பான்மை கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் இத்தகைய சட்டங்கள்லாம் ஏற்றினார். ஆனால் இங்கே இருக்கிற நயவஞ்சகர்கள் அந்த அம்பேத்கரை மறைத்து மே 1 தொழிலாளர் தினமாக கொண்டாடுறோம். அதான் சொல்லுவாங்கள்ல, மதுரையில் மழை பெஞ்சா, அதாவது மாஸ்கோவில் மழை பெஞ்சா மதுரையில் கொடைப்பிடிப்பானுங்க கம்யூனிஸ்டுக்காரனுவ அப்படின்னு ஒரு கிண்டலாங்க கேலியமாக சொல்லுவாங்கள்ல. அதற்கு இந்த ஒப்பீட்டை வந்து நம்ம ஒப்பீடுபடுத்தி பார்த்தோம்னா சரியாக தானே இருக்குது. அதால் இந்தியர்கள் கொண்டாடப்பட வேண்டியது நவம்பர் 28 1945 புரட்சியாளர் அம்பேத்கர் தந்த அந்த தினத்தை தான் இந்தியாவின் தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படணும். அதை பற்றிலாம் நம்ம போய் நம்ம தலைவர் ஸ்டாலின்கிட்ட போய், ஏங்க இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாருங்க, அம்பேத்கர்னு ஒருத்தர் இருந்தார், யார் அம்பேத்கர் அந்த யார் இந்த ப்ளூ கோட் போட்டிருப்பார் அவரா அப்படின்னு கேட்பாரான்றது கூட நம்ம சந்தேகம். ஏன்னா அந்த மாதிரிலாம் ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குது, அந்த மாதிரி நடைமுறையில் சில பேர் சொல்கிறான்றது கூட நம்ம முதல்வருக்கு தெரியுமா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஏன்னா இந்த தொழிற்சங்க சட்டத்தை மாற்றி கொண்டாந்த போது நம்ம தொழிலாளர் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்கிறாரு, இது வந்துங்க முதலீட்டாளர்களை தமிழகத்தை நோக்கி இழுப்பதற்கு நாங்கள் வந்து இந்த 8 மணி நேர வேலை திட்டத்தை மாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நம்ம தொழில்துறை அமைச்சர் கணேசன் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு வந்து ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரம் ஒர்க் பண்ணோம், அதை வந்து ஒரு 4 நாளில் செஞ்சுருங்க, 5ஆவது நாள் உங்களுக்கு வேணும்னா விருப்பம் இருந்தால் உங்களுக்கு சேலரி வேணும்னா நீங்கள் செய்யலாம், உங்களை யாரும் கம்பல் படுத்தலை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனி இருக்குன்னு வச்சிங்களேன், சிலர் என்ன பண்ணுவோம், எப்பா இந்த கம்பெனி விட்டு போனால் நமக்கு வேலை கிடைக்காது, சரி கருமம் என்னத்தையோ நம்ம செய்வோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் கம்பல்ஷனில் போயிடும். கொஞ்சம் பேர் சட்டம் பேசுகிறான்னு வச்சுங்க, 48 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணணும், நாங்கள் 4 நாள் ஒர்க் பண்ணிட்டோம், இதோட நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம்னா என்ன சொல்லுவோம் ஓனரு, ஏம்பா உனக்கு ஏற்ற இது இடம் இல்லை, உனக்கு எங்கே வசதியாக இருக்குதோ நீ அங்கே போப்பான்னு வீட்டுக்கு அமைச்சிருவான்ல. குறைந்தபட்சம் இது கூட தெரியாமல், அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கு தமிழகத்தில் பெரும்பாலான அரசியல்வாதி எல்லாம் புரோக்கருங்க. புரோக்கர்னு நீங்கள் அந்த புரோக்கர் நினச்சிடாதீங்க,
புரோக்கர்னால் இதெல்லாம் நிலம் வாங்கி தர புரோக்கருங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, பன்னாட்டு கம்பெனிக்கு நிலத்தை வாங்கி கொடுக்குறதுக்கு புரோக்கரேஜ் கமிஷன் வாங்குறது, ஆளை சப்ளை பண்ணுறது, இல்லை அந்த கம்பெனிகளில் சில ஸ்கிராப் இது போன்ற கான்ட்ராக்டில் எடுக்கிறது, இந்த மாதிரி புரோக்கர் வேலை செஞ்சுட்டு அவனுங்களை இங்கே வர வைப்பதற்கு அவர்கள் சொல்கிற எல்லா சட்டத்திட்டங்களையும் நாங்கள் ஒத்துக்கிறோம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறான், தமிழ்நாட்டிலோட நிலங்களை பயன்படுத்துகிறான், கரண்ட்டை பயன்படுத்துகிறான், தண்ணீரை பயன்படுத்துகிறான். ஆனால் இங்கே இருக்கிற சட்டம் வந்து அந்த ஜோனுக்குள்ளே செல்லாதுங்கிறான். இது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ இந்த ஜோனுக்குள்ளே யார் வேலை செய்கிறோம்? நம்ம உட்பட இந்தியாவில் இருக்கிறவங்க தானே வேலை செய்கிறான். அதுவே பெரிய தப்பு. நம்ம தான் அங்கே வேலை செய்கிறோன்னு வச்சுங்க. அப்போது நம்ம வேலை செய்கிறோம், நம்ம ஊரில் இருக்குது, நம்ம ஊர் சட்டம் இங்கே செல்லாதுன்னு சொல்கிறோம். அதை வந்து அரசாங்கம் ஏற்றுக்குது இல்லை. அதால் இவங்களுக்கு வந்து லேபர்னால் என்ன? ஏங்க முதல்ல பசினா என்னன்னு இவங்களுக்கு தெரியுமா? உழைப்புனா என்னென்னு தெரியுமா? அப்பேற்பட்டவங்க இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து தொழிலாளிக்காக இருக்கிறோம், முதலாளிக்காக இருக்கிறோம், என்னென்னவோ சொல்கிறாங்க. இதை நம்புவதற்கு மக்கள் வந்து இன்றைக்கெல்லாம் தயாராக இல்லை. 8 மணி நேர வேலையை மாத்திரன்னு சொன்ன போதே திமுகவில் இருக்கிற தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்தன. இது குறைஞ்சபட்சம் நமக்கு தெரியாது. இது வந்து நம்ம தொழிலாளர்களுக்கு எதிராக இருக்கும், நாம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. ஆக இன்றைக்கு வந்து அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காருன்னா அதை நான் ஒரு சடங்காக தான் பார்க்குறேன். திமுக அரசு தொழிலாளர்களின் குடும்ப நலனில் அக்கறை காட்டி வருகிறது. ஸோ அந்த அறிக்கைக்கும் இவரோட செயல்பாட்டுக்கும் ஒரு ஏதாவது ஒத்துமை இருக்கா சார்? அந்த குடும்பம் அப்படிங்கிறத தொழிலாளர்கள் குடும்பங்களில் அக்கறை செலுத்தி வருகிறது. அந்த தொழிலாளர்களை அடிச்சிட்டோம்னா சரியாக தானே இருக்கும். குடும்ப நலனில் அக்கறை செலுத்தி வருகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏங்க முதல்வருக்கு அந்த பூரிய நாலேஜ் இல்லைன்றான். அந்த தொழிலாளர்துறை அமைச்சரும் தொழில்துறை அமைச்சருமே வந்து நேரடியாக மக்களுக்கு எதிராக பேசுகிற பொழுது அப்புறம் நாம் இதை எப்படி எடுத்துக்க முடியும்? இது வந்து மக்கள் விரோத தொழிலாளர் விரோத கவர்மெண்ட்டு தான். சப்போஸ் நீங்கள் இந்த திமுகவில் இருக்கிற அந்த தொழிற்சங்கங்கள் அதை எதிர்க்கலாம் என்ன நடந்திருக்கும்? அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு தானே இருக்கும். அப்போ இது எப்படி வந்து தொழிலாளருக்கான அரசுன்னு நம்ம சொல்ல முடியும்? அதெல்லாம் சும்மா போய். ஜாபர் சாதிக்கை வந்து எடுத்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் இடிக்கு அனுமதி வழங்கியிருக்கு. சார் இதே லேட்டு தான் சார். நீங்கள் ஒருத்தன் திருடுறான்னு தெரிஞ்சு போச்சு, கையங்காலமாக பிடிச்சிட்டோம், அவங்ககிட்ட இருந்து ரெக்கவரி பண்ணுறான், கையில் சில பொருள் வச்சுருக்கான். சரி, இது என்னடா திருடினது? இல்லை சார் நேற்று திருடினது கையில் வச்சுருந்தேன், இதோ இன்றைக்கி திருடினது இங்கே இருக்குது. சரி, இந்த வேலையை நீ எவ்வளோ நாளாக செய்கிறேன்? சார் நான் வந்து ஒரு 5-6 மாதமாக செய்கிறேன் சார். அப்போ இதுக்கு முன்னாடி திருடின பொருள்லாம் எங்கடா அப்படின்னு போலீஸ் போய் ரெக்கவரி பண்ணணும்ல. அப்போது இன்றைக்கு பிடிக்கிறார்கள், பிடிச்சிட்டு 2000 கோடி அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறான்ல. அப்போ அந்த 2000 கோடியோட பணம் எங்கே? அதை ரெக்கவரி பண்ணணும்ல. சரி, அந்த 2000 கோடி என்ன பேங்க்கில் போட்டால் எடுத்துருப்பேன்? இது வந்து திருட்டுத்தனமாக சட்டத்திற்கு புறமாக தானே அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும். அப்படி நடந்து இருந்தால் அதில் யார் தலையிடணும்? இடி தலையிடணும். இந்த பணம் எப்படி போய் எப்படி உள்ளே வந்தது, இல்லை வெளியே போன பணம் எங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கா, இல்லை நீ யாருக்கிட்டையாவது கொடுத்துருக்கிறியா அப்படின்னு அதை விசாரிக்கணும்ல. இதே லேட்டு தான். இடையில கூட சொன்னாங்க தெரியுங்களா, இவர்கள் வந்து அந்த ஜாஃபர் சாதிக்கோட இந்த வழக்கை நிறுத்துறதுக்கு டெல்லியில் பேசினுக்கிறாங்க. டெல்லியில் இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழெல்லாம் பாட்டு பாடின ஒருத்தர் வந்து இதை பேசினார். அதுக்கு அந்த அம்மா ஒத்துக்கலை. அந்த அம்மா கிட்ட பேசி முடிப்போன்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சி தோல்வி அடைந்தால் அடுத்த கட்டமாக இந்த விசாரணை அடுத்தவரை நோக்கி வரும். அப்படி இல்லைன்னா ஜாஃபர் சாதிக் நம்ம அமீரோடு இது நிறுத்தப்படும் சொன்னோம்ல, இன்னும் அடுத்த கட்டமாக நகரில் ஒரு காலம் இந்த இடி ரைடு பண்ண பிறகு, விசாரணை பண்ண பிறகு அடுத்த கட்டமாக இது நகர்ந்தால் இந்த விசாரணை சரியான கட்டத்தில் போகுதுன்னு நம்ம நம்பலாம். இல்லை ஜாஃபர் சாதிக் நம்ம அமீரோடு நிறுத்தப்பட்டால் இவர்கள் சக்ஸஸாக பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம உணரலாம். இப்போ இடி வந்து என்ன மாதிரி விசாரணை எடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? என்ன மாதிரி விசாரணை எடுக்க வாய்ப்பு இருக்கே? இல்லை, நீங்கள் நம்ம இந்த போதை தடுப்பு பிரிவே இந்த விசாரணையை இன்னும் துரிதப்படுத்தியிருக்கணும் சார். வெட்ட வெளிச்சமாக யார் யார் கூட இருந்தாங்கன்னு தெரியுது. அதற்கான புகைப்பட ஆதாரங்கள் இருக்குது. தொழில் தொடங்கியிருக்கான். நம்ம அமைச்சர்களே 2-3 பேர் கூட போய் சேர்ந்து எல்லா வேலையும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அமைச்சருக்கு என்ன ஹோட்டலை திறக்குது, லாட்ஜை திறக்குது என்ன வேலை சொல்லுங்கள்? அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம், உங்களை எது இணைத்தது அப்படின்னு இந்நேரம் விசாரணை வளையத்துக்குள்ளே அந்த அமைச்சர்கள்லாம் வந்திருக்கணும்ல. விசாரணை ஒழுங்காக போயிருந்தால் அதால் தான் சந்தேகம். அது அமீரை தாண்டி இன்னொரு ஆளை பிடிக்கிட்டோம், இந்த விசாரணை சரியாக போகுது, மத்திய அரசு சரியாக செய்யுதுன்னு நம்ம ஒத்துக்கலாம். அமீரை தாண்டினா அது யார் சார்? அமீரை தாண்டி அடுத்து யாரெல்லாம் வந்து கூட நின்று ஃபோட்டோ எடுத்து பள்ளி இழிச்சாங்களோ,
நம்ம 2 அமைச்சர்கள் உட்பட எல்லாரையும் முதல்ல விசாரிக்கட்டும். 2 அமைச்சர்னா யார் சார்? நம்ம சேகர் பாபு, இன்னொரு அன்பில் பொய்யாமொழி, இவங்கெல்லாம் முதல்ல விசாரிக்கட்டும். முதல்ல சேகர் பாபு விசாரணை உள்ளே இருந்தார் சார். ஆமாம், அவங்களும் சில விஷயங்களில் வந்து இன்கனெக்ட் ஆகி தான் இருக்கிறாங்க. நாங்கள் உதயநிதி கூட நீங்கள் முதல்ல எடுத்து விசாரிச்சிருங்கலாம் நாங்கள் சொல்லலை. முதல்ல சேகர் பாபு போய் அந்த லாட்ஜை திறந்தாரில்ல, ஹோட்டலில் திறந்தாரில்ல, ரெஸ்டாரண்ட்டை திறந்தாரில்ல, முதல்ல அவரையாவது கூப்பிட்டு விசாரிக்கணும்ல. ஏன்னா இவன் ஒரு திருட்டு பயிலாச்சே, இவன் கூட என்ன வேலை உனக்குன்னு இவ்வளோ நாள் விசாரணை நடந்தது சார். இதெல்லாம் மக்கள் பேசுகிறான். ஐயோ என்னையா அது, அன்பில் மகேஷ் அதை பண்ணார், இதை பண்ணார், சேகர் பாபு இதை பண்ணார், அதை பண்ணாருன்றாங்க. ஒன்றுமே கண்டுக்க மாட்டுறாங்க. ஐயோ 2 பேரும் ஃபிட் ஆகிட்டாங்களோ, பிஜேபியும் திமுக ஃபிட் ஆகி போச்சோ அப்படின்ற பேச்சு சாதாரண மக்கள் இன்றைக்கி பேசுகிறாங்கல்ல. அப்போது இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் ஈடியே வந்து எங்கப்பா அந்த 2000 கோடி அப்படின்னு கேட்க வருதுன்னா இது எப்படி? இது ஒரு சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்துது இல்லை. அநேகமாக அந்த மாதிரியான நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. பார்ப்போம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பரிந்துரை. மிக்க நன்றி சார். நன்றி.